சத்யா, ஏங்க என்ன 9 காலாச்சும் இன்னும் தச்சுக்கிட்டு இருக்கிறேன். கஸ்டமர் ப்ளவுஸே 8 மணிக்கு தாங்க கொண்டு வந்து கொடுத்தாங்க. சாரியும் ப்ளவுஸும் நீ ஒரு நாளைக்கு ஏதோ கோவிலுக்கு போகிறாங்களாமா, அதனால வேணும்னு கேட்டாங்க. அதான் தச்சுட்டு இருக்கேன். இல்லை பகலில் தச்சு நைட்டு வீட்டுக்கு போவேன்னா நைட்டு தச்சுட்டு நீ நைட்டு வீட்டுக்கு போகிறாள் நீ மட்டும்தான். என்ன பண்ணுறதுங்க, கஸ்டமர் நம்பி கொடுக்கும்போது கரெக்டாக கொடுக்கணும்ல. எப்போ தான் தச்சு முடியும்? முடிஞ்சுங்க, அதுதான் இந்த ப்ளவுஸ் பூக்கு வச்சா முடிஞ்சிச்சு. ஊக்க வச்சா முடிஞ்சா? இந்த போய் நீ எப்போ சமைச்சு எப்போ சாப்பிட்டு நான் எப்போ தூங்குறது சொல்லு. தோசை, பருப்பு தோசைக்கு ஒரு போயிட்டே ஏதாவது ஒரு சட்னி ஆட்டிட்டு பருப்பு தோசை பண்ணிக்கலாம். உங்ககிட்ட ஒரு புது ப்ராடக்ட் ஒன்று கற்றுக்கிறேன். இது ஜிக்ஸாக் சிசர். ஏன்னா இந்த சைடில் பிசுறுலாம் ரொம்ப ஜாஸ்தி வரும்ல. ஓவர்லாக் மிஷின் நம்மக்கிட்ட இல்லை. ஓவர்லாக் மிஷினுக்கு பதில் இந்த சிசரில் கட் பண்ணோம் அப்படின்னா அந்த பிசுறுலாம் ஜாஸ்தி வராது, கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஜாஸ்தி பிசுறு வராது, நல்லாயிருக்கும். என் கணவர் வாங்கி கொடுத்தாரு. அவனுக்கு வேறு வேலை இல்லை பைத்தியார். உண்மைதானே சொன்னான். ஏன்னா வெட்டுறக்கே 3 நாள் ஆகும் போல தெரியுது. புது சீசருங்க, இப்போ தாங்க வாங்கி 1 வாரம் தான் ஆச்சு. அடிக்கடி வெட்டினா தானே இதுவாகும். இன்னும் ஆடிக்கு ஒரு நாள் அம்மாவாசைக்கு இருக்கிறேன். எனக்கு எப்படி இருக்கான் அதுதான். சரி அதையாவது தைக்கிறீங்க. என்னங்க வாழ்க்கையில் டெய்லி பொழுது விடியுது, பொழுது போகுது. சே, வாழ்க்கையில் ஒரு சுவாரஸ்யமே இல்லை. பேசாமல் சூரிய வம்சம் சரத்குமார் தேவயானி படம் மாதிரி ஒரே பாட்டில் ஒவ்வொன்றா எப்படி இருக்கும். அதுக்கு தேவயானி வேணுமே. சத்தியாக இருந்தால் எப்படி டெவலப் ஆகுது. தேவயானி வருவாங்க எல்லாருக்கும். கஷ்டப்பட்டு முன்னேறுங்க, தேவயானியே வருவாங்க எல்லாரும் வாழ்க்கையும். தேவயானி வந்தால் கஷ்டப்படவே வேண்டியதில்லை. இருந்தால் தேவயானி வரணும்னா அது நீங்கள் சரத்குமார் இருக்கணும். என்ன சரத்குமார் இருக்கீங்க, அதான் சதீஷ்குமாராக இருக்கணும்ல. அப்புறம் என்ன உனக்கே ஓவரால் எருமை மாடு. கல்யாணம் ஆகி 3 வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் 2வது குழந்தை பிறக்க போகுது. உனக்கு என்னன்னா இப்போ தேவயானி. இப்போ நீ தானே சொன்ன ஒரே பாட்டு இல்லை பணக்காரியாக இருக்குது. தேவயானி மாதிரி இருந்தால் தான் ஆக முடியும். சொன்னேங்க, நாமளும் கஷ்டப்படுறோம். எப்படியோ போயிட்டு இருக்க வாழ்க்கை. சே, ஒரு 2 நாள் லீவ் போடாங்க. ஏமா நீ வேற லீவ் தானே போடுங்க. சொத்தா எழுதி தர சொன்னேன். சொத்து வேணாலும் கேட்டுக்க, இருக்கிறது வாங்கிக்கணும். லீவு மட்டும் சொல்லிடாது. சொத்து அவ்வளோ வச்சுருக்கீங்க. சொத்து என்னோட குடலை குந்தாணி கிட்னி அனைத்தும். சம்பாதிக்கிறது மட்டும் சந்தோஷம் கிடையாது தெரியுமா. எருமை மாடு அதை தாண்டி ஃபேமிலி கூட சம்பாதிக்கிறதே குடும்பத்துக்காக தான். ஆமாம்மா. ஆனால் அவங்க சந்தோஷமா வச்சுக்கிறது இல்லையா. சம்பாதிச்சு கொடுத்தா அவங்க சந்தோஷமா இருந்துக்குவாங்க. பணம் மட்டும் சந்தோஷம் யார் சொன்னது. மூஞ்சி இப்போ இருந்தது பொன்னாட்டிக்குள்ள கூட இருக்கணும். அவங்களுக்கு என்ன தேவையோ பார்த்து வேணும். சம்பாதிக்கிறதுக்கு டெய்லி வேலைக்கு போனாலும் சரிம்மா, நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். நான் ஏதோ ஒரு புக்லேயே ஏதோ ஒரு வீடியோவில் பார்த்தேன். என்னன்னா ஒரு வயல், அந்த வயலில் கொண்டு போயிட்டு நிறைய லைனாக போகும். ஒரு பக்கம் அவங்க குடும்பம் இருந்தாங்க, இன்னொரு பக்கம் இந்த உழவாளி போயிட்டுருக்காரு. இதான் பொழுது விடியறது, பொழுது சாயறதுக்குள்ளே இந்த கோட்டை வந்து நீ தொட்டுறணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்லி விட்டுட்டு போனான். அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க 4 முழுக்க வெளியில இருந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இவர் அவங்கள சீக்கிரம் போய் நம்ம தொட்டுட்டோம்னா டக்குனு இந்த வெயிலிருந்து காப்பாற்றிடலாம்னு வேக வேகமாக ஓடினாராம். எவ்வளோ ஓடியும் அவரால் அந்த கோட்டை போய் தொடவே முடியலையா. அதுக்குள்ளே பொழுதே போயிருச்சான். அப்போ வந்து அவர் சொன்னாரா, நீங்கள் எவ்வளோதான் ஓடி ஓடி உங்கள் குடும்பத்துக்காக உழைச்சாலும் அவங்களுக்கு சந்தோஷங்கிறது நீங்கள் கூட நின்று வாங்க நேரடியாக போய் நின்றுக்கலாமே. இப்படி நீங்களும் வெயில கஷ்டப்பட வேண்டாம், அவங்களும் வெயில கஷ்டப்பட வேண்டாம். இதுலேருந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஓடிட்டு இருக்கீங்க, கடைசி வரைக்கும் நீங்கள் ஓடுறதால நீங்களும் சந்தோஷமா இல்லை,
உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களும் சந்தோஷமா இல்லை, சம்பாத்தியம் எந்த அளவுக்கு முக்கியமோ அந்த அளவுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் முக்கியம். அதை தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும். சரியா? ஆடம்பரத்தை குறைச்சாலே சந்தோஷமா இருக்கலாம். சரிங்க டீச்சர், நாளைக்கு பார்ப்போம்.